கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் அப்படியா நம்மை பசுமையாய் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டது போல ஒரு மகிழ்ச்சி நமக்கு இந்த காலவேளையில் உண்டாகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த காரியத்திற்காக கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் எளிமையானவனை, திக்கற்றவனை, உதவியற்றவனை அல்லது உணவு இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்களை நினைத்து அவர்களுக்கு நாம் சகாயம் பண்ணும்போது அந்த சகாயத்தை தான் நாம் உபவாசத்துக்கு சமமாய் கர்த்தர் எண்ணுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசத்தை ஜெபிப்பதும் ஏழையானவனை விசாரிப்பதும் சரிசமமாய் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை இந்த பகுதியிலே பார்க்க முடியும். அதுவே எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நான் பசியோடு இருப்பது உபவாசம் அல்ல, பசியாக இருக்கிறவனுக்கு நாம் கொடுப்பது தான் உகந்த உபவாசம் கர்த்தருக்கு முன்பாக என்று சொல்லி இந்த பகுதியிலே நான் பார்க்க முடியும். எனவே நம்முடைய தேவனுடைய அந்த மகத்துவமான ரகசியமான ஆழ்ந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம் ஆத்மா திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலும் வற்றாத நீரூற்று போலும் இருப்போம் என்று சொல்லக்கூடிய இந்த உறுதிமொழியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த அருமையான காலவேளையில் நாம் சிறியவர்களையும் எளிமையானவர்களையும் நினைத்து கொள்வோம். அந்த சிறுமையும் எளிமையானவர்களை நாம் தேற்றும் போது நிச்சயமாய் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நாமும் தேற்றப்படுவோம் என்று சொல்லக்கூடிய நிச்சயம் நமக்கு உண்டு. எனவே இந்த விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் ஒரு ஒப்படைப்போடு ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் செழிப்புள்ள காலங்களை வற்றாத நீரூற்றைப் போல இருக்கும்படியாகவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருக்கும்படியாகவும் அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்களை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, யாரெல்லாம் வறண்டு போய் தங்களோட வாழ்க்கையிலே கர்த்தாவே வறட்சியினாலே சிறுமைப்பட்டு போய் எளிமையும் சிறுமையாக இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையினுடைய பாரங்களை உணர்ந்து நாங்கள் அவர்களுக்கு கர்த்தா செய்யக்கூடிய ஒத்தாசையானது எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்று போல வைக்கும் என்று சொல்லி இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே இன்றைக்கு உபவாசம் என்று சொல்லக்கூடிய காரியம் தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் கர்த்தாவே மாத்திரமே எண்ணப்பட்டு வருகிற அந்த சத்தியத்துக்கு இந்த நாளில் நாங்கள் கேட்கிற சத்தியமானது சற்று வித்தியாசமாய் யார் அப்படி வருத்தப்பட்டு இருக்கிறார்களோ, வறண்டு போய் இருக்கிறார்களோ, பசியோடு இருக்கிறார்களோ, தாகத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தா போஷித்தாலே அதுதான் தேவனுக்கு உகந்த ஒரு உபவாசம். அதுபோல் சிறுமைப்பட்டவர்களை விசாரித்தாலே அதுவே தேவனுக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். கர்த்தா, இந்த அருமையான காலவேளையிலும் கூட நாங்கள் அப்படியாய் கர்த்தாவை செய்ய மறந்து போன அந்த காரியங்களை செய்யவும் அதன் நிமித்தமாக எங்களோட வாழ்க்கையில் கர்த்தாவே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றா நீரூற்று இருக்க முடியாத கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்த சத்திய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். அதன்படியே நாங்கள் செய்யவும் அதன் நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையை செழிப்படையும் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதி கர்த்தாவே. இந்த காலவேளையில் அப்படியே நம்ம ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல இருக்க முடியாது. இந்த வாழ்க்கை ஆசீர்வத்திலும் பிதாவே, இயேசுவின் நாமத்துக்கு கேட்கனால பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நாம் வேதத்தை சற்று ஆழமாய் வாசிக்கும் போது தான் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். எனவே உபவாசம் என்று சொன்னாலே நாம் நம்மை வருத்தி கொள்ளக்கூடிய காரியம் என்று சொல்லி நாம் எண்ணுகிறது உண்டு. ஆனால் இந்த வேதவசனம் இந்த காலையில் ஒரு புதிய சத்தியத்தை நமக்கு சொல்லக்கூடிய காரியம். பழைய சத்தியம்தான், ஆனால் புதிதாக நீங்கள் கேட்பது போல இருக்கலாம். நீங்கள் அப்படி வருத்தப்பட்டு இருக்க மக்களை நீங்கள் தேற்றும் போது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்றைப் போல இருப்பீர்கள். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.